இது வந்தது இல்லை. ඔයාගේ පරම්පරාවේ කාට හරි උඩ මේක තිබිලා තියෙනවා. உங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது இது இருந்திருக்கிறது. ඔබේ පිළිකාව හැදිලා ඔබ කියනවා අපේ අම්මට තාත්තට පිළිකා තිබුණේ නැහැ. உங்களுக்கு கேன்சர் வந்து நீங்கள் சொல்லலாம் என்னுடைய தாய் தந்தைக்கு இல்லை என்று. ඒ අම්මගේ තාත්තගේ කාට හරි උඩ පිළිකා තිබිලා තියෙනවා. ஆனாலும் அது அவர்களுடைய பரம்பரையில் யாருக்காவது இருந்திருக்கலாம். ටික කාලයක් හැංගිලා තියෙන්න පුළුවන්. கொஞ்ச காலம் மறைந்திருக்கப்படும். හැබැයි කොහෙන් හරි එළියට පනිනවා. ஆனால் எப்பொழுதாவது அது வெளியில் வரும். ත්‍රස්තවාදීන්ගේ දරුවෝ ත්‍රස්තවාදීම වෙනවා. பயங்கரவாதத்தில் இருப்பவர்களின் பிள்ளைகளும் பயங்கரவாதி ஆவார்கள். කරන අයගේ දරුවෝ හොරකම්ම කරනවා. திருடுகிறவர்களின் பிள்ளைகள் திருடனாயிருப்பான். ඒ වගේම තමයි ලේවල සීනි බ්ලැක් සුගර් තියන අය කොහෙදී හරි දවසක ඒ පරම්පරාවෙන් ලේවල සීනි කෙනෙක් එළියට පයින්නවා. அதே போல தான் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சீனி வியாதி இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதாவது ஒரு நாள் அது உங்களுக்கு வெளிப்படும். ඔය අතේ ඉන්න දරුවා මන්ද බුද්ධික ඇති. ඇබ්සෝමල්. மந்த போஷணி உள்ள பிள்ளை இருப்பவர்களுக்கு මන්ද උසන නෙමෙයි. මන්ද බුද්ධික. some children is abnormal. அவர்கள் வந்து அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். ඒ දරුවා ඔබ කියයි මේක මේ මගේ දරුවට මේ අපේ පවුලේ කාටවත් තිබිලා சொல்லலாம் என்னுடைய குடும்பத்தில் இது யாருக்கும் இல்லை. නෑ නෑ ඔබේ පවුලේ இல்லை இல்லை உங்களுடைய குடும்பத்தில் පරම්පරා ගානකට කලින් එහෙමයි ඉඳලා තියෙනවා. இது பரம்பரையில் அதிகமாக முன்னிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். අම්මයි තාත්තා ගැන කියන විතරයි. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அம்மா தாத்தாவை பற்றி மட்டும். You know you can tell about your mom and dad. நீங்கள் சொல்லுவது உங்களுடைய தாயும் தகப்பனையும் பற்றி But மாத்திரம். you don't know the mothers. உங்களுக்கு தெரியாது உங்களுடைய குடும்பத்தில் அம்மாவின் அம்மா அம்மாவின் அம்மா அவர்களுடைய. You don't know who is your fathers to father. உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய தந்தையினுடைய. You can say நீங்கள் சொல்லுவது about your father. உங்களுடைய தகப்பனை குறித்து மட்டும். But my loving brother and sister, ஆனாலும் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, grandfather to grandfather, நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி அவர்களை குறித்து කොහේරි තැනක මේ ප්‍රශ්න තිබිලා තියෙනවා. எந்த இடத்திலாவது இந்த பிரச்சனை இருந்திருக்கும். இருக்கும். පැහැදිලි දැන් මේ ඔබ දුක් විඳින ප්‍රශ්න එන්නේ ලේවලින්. இது உங்களுக்கு நன்றாக புரிகிறதா? நீங்கள் கஷ்டப்படுகிற காரியம் உங்களுடைய දුප්පත් අය. இந்த இடத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள். Some people is living this place is a very poor situation. இந்த இடத்தில் நிறைய கஷ்டப்பட்ட ஏழைகள் இருக்கிறீர்கள். You criticize to about your suffering to your poor situation to government. நீங்கள் வந்து நினைத்துக் கொள்ளுகிறது நான் கஷ்டப்படுகிறது இந்த கவர்மெண்ட் நிமித்தம். You say very important must change the system change. ඔබ කියාගෙන ඉන්නවා මේක මොනවාද වෙනස් වීමක් වෙන්න ඕනේ මේක හරියට වෙනවා මේ යන ක්‍රමවේද වෙනස් වෙන්න. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது செல்கிற இந்த காலம் மாற்றம் வர வேண்டும். ඔබ කියනවා මේ ආණ්ඩු පෙරලන්න ඕනේ. நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று. ஏன் අපිට ජීවත් වෙන්න බෑ. எங்களுக்கு வாழ முடியாது. එහෙනම් එක්කෙනෙක් පොසත් වෙලා තව කෙනෙක් දුප්පත් වෙන්නේ කොහමද? அப்படியானால் ஒருவர் வசதியா இருந்து மற்றவர் ஏழையாவது எப்படி? එකම ඉරයි ஒரே ஒரு இடத்துல එකම හඳයි ஒரே சூரியன் එක අහසයි ஒரே வானம் එක පොළොවයි ஒரே பூமி එකම හුළඟයි ஒரே காற்று එකම වතුරයි ஒரே நீர். කට්ටියක් ධනවත් ஒரு பக்கமானவர்கள் கஷ்டத்திலும் some people is rich சில மனிதர்கள் பணக்காரர்களாகவும் some people is poor. சில மனிதர்கள் ஏழைகளாகவும். You criticize இதுக்கான காரணம் you criticize over චෝදනා කරනවා நீங்கள் யோசித்து பார்க்கிறீர்கள் to government இந்த அரசியல் difference government ஒரு வேறுபட்ட அரசியல் විවිධ ආණ්ඩු වලට ஒவ்வொரு வேறுபட்ட ஆண்டுகள். බයිබලයේ කියනවා ஆனாலும் பைபிள் சொல்லப்படுகிறது ඔබගේ පරම්පරාවේ அது உங்களுக்கு வந்தது உங்களுடைய பரம்பரையில் இருந்து. අපේ මගේ පියා என்னுடைய தகப்பன். now I am going to get some very small example. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். This only example. இது ஒரு உதாரணம் மாத்திரம். But that not the truth. இது வந்து ஒரு உண்மை அல்ல, ஒரு உதாரணம். මේක උදාහරණයක් විතරයි. මගේ තාත්තා මෙතන දැන් ඉන්නවා. என்னுடைய தகப்பன் இங்க இருக்கிறார். අවුරුදු 81ක් වයස මගේ පියා ඉන්නවා. வயது 81. මගේ තාත්තා என்னுடைய தகப்பன் හොඳටම බොන කෙනෙක් නම් நன்றாக குடிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் මම පාස්ස වුණත් බොනවා. මගේ තාත්තා හොඳටම බොන කෙනෙක් නම් என்னுடைய தகப்பன் குடிகாரராக இருந்தால் my father is a drunkard. Okay. But I am a drunkard. அப்பொழுது நானும் பாஸ்டர் அல்ல, ஒரு குடிகாரனாக இருப்பேன். මම පාස්ස වුණත් මම බොනවා. பாஸ்டராக இருந்தாலும் நான் குடிப்பேன். ஏன்? මගේ තාත්තා බීපු කෙනෙක් නිසා. என்னுடைய தாத்தா குடிகாரன் என்பதால். ඒක ඇත්ත නෙමෙයි, මම උදාහරණයක් ගත්තා. அது ஒரு உண்மையான கதை அல்ல, உதாரணம்.
සමහර විට சில நேரங்களில் මම බොන්නේ නැහැ. நான் குடிக்கிறதில்லை. මගේ තාත්තා බිව්වා என்னுடைய தகப்பன் குடித்தார், මම බොන්නේ නැහැ. நான் குடிக்கிறதில்லை. හැබැයි මගේ පුතා බොයි. ஆனாலும் என்னுடைய மகன் குடிக்கிறார். ඇයි ලේ ඇවිල්ලා තියෙනවා. ஏன்? குருதி அந்த ரத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. සමහර විට මගේ පුතා බොන්නේත් නැහැ. சில வேளைகளில் என்னுடைய மகன் குடிக்கிறதில்லை. මගේ තාත්තා බිව්වා என்னுடைய தகப்பன் குடித்தார், මම බොන්නේ නැහැ. நான் குடிக்கிறதில்லை. මගේ පුතා බොන්නේ නැහැ. என்னுடைய மகன் හැබැයි குடிக்கிறதில்லை. මගේ පුතාගේ පුතා බොයි. ஆனாலும் என்னுடைய மகனுடைய மகன் කවුරුත් குடிக்கிறார். හොයන්නේ නැහැ නේක. யாருக்கும் தெரியாது அந்த விஷயம், කවුරුත් හොයන්නේ නැහැ. யாருக்கும் தெரியாது. අපිට පැහැදිලිද? දැන් ඔබ உங்களுக்கு කියනවා விளங்குகிறதா? ඒ කාලේ කුඩු තිබුණේ නැහැනේ අපේ සීයා කුඩු ගහන්න. அந்த காலங்களில் ඩ්‍රග්ස් තිබුණේ නැහැනේ ඒ කාලේ. அந்த காலங்களில் வந்து மதுபானங்கள் அந்த குடி வகைகள் ඔබ இருக்கவில்லை. කියයි ඉතින් ඒ කාලේ කුඩු තිබුණේ නැහැ දැන් කුඩු ගහන්නේ. அந்த காலத்தில் குடு இருக்கவில்லை, எப்படி இப்ப குடி හැබැයි குடிக்கிறார்கள்? ඒ කාලේ ඔබේ සීයා රා ගැහුවා. அந்த காலத்தில் கள்ளச்சாராயங்களை உங்களுடைய හැලියරක්කු தாத்தா குடித்திருக்கிறார். හැලියරක්කු බිව්වා. ගමේ අරක්කු. அந்த கிராமத்தில் இருந்தவர்களும் குடித்திருக்கிறார்கள். ඒක තමයි ඩෙවලොප් වෙලා දැන් කුඩු වලට අවිලා තියෙන්නේ. ஏகதம் அதுதான் இன்று ஃபேஷன் ஆகி இன்று குடுவாக மாறி මේක இருக்கிறது. දැන් පුනරුත්ථාපන රිහැබිලිටේෂන් කඳුරින් අතර ගන්න බෑ. இப்பொழுது அந்த රිහැබිලිටේෂන් ද කැම්ප් පුනරුත්ථාපන කඳුරින් இப்பொழுது அந்த நல்நடத்தை கேம்புகள் அதன் நிமித்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ඒක මේ අනුශාසනා කරලා නතර ගන්න බෑ. அதை வந்து நிறுத்த முடியாது. ඒක ලේවල තියෙන. அது எங்களுடைய ரத்தத்தில் இருக்கிறது. ඔබගේ ඔය ප්‍රශ්නේ තියෙන ලේවල. உங்களுடைய பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய குருதியில். එහෙනම් කිසිම ලයක් නෑ සුද්ධ ලයක්. ஆனால் அப்படியானால் எந்த ஒரு ரத்தமும் சுத்தமான ரத்தம் இல்லை. මනුස්ස ලයකට මේක කරන්න බෑ. மனுஷனுடைய ரத்தம் பரிசுத்தமானதல்ல. ඒ නිසා ආගම් වලට කරන්න බැරි ආගම් වල ඉන්න අයට මනුස්ස ලය තියෙනවා. ஆனாலும் ஆகமத்தில் இருப்பவர்களுக்கு மனுஷனுடைய ரத்தம் එහෙනම් இருக்கிறது. යේසුස් වහන්සේලා කරන්න පුළුවන් ඇයි? அது ஆண்டவருக்கு மாத்திரம் செல்ல முடியும். යේසුස් වහන්සේට තියෙන මනුස්ස ලයක් නොවේ. ஆண்டவருக்கு இருக்கிற ரத்தம் மனுஷனுடைய ரத்தம் அல்ல. යේසුට තියෙන්නේ සුද්ධ දේවලයයි. இயேசுவுடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். අද ඔබට මම දේශනා කරන්නේ அது உங்களுக்கு ඒ සුද්ධ ලයයි. இன்று நான் உங்களுக்கு ඔබව නිදහස් கூறினது அந்த பரிசுத்த ඒ ரத்தத்தை සුද්ධ குறித்து, දේට විතරයි. அந்த சுத்த ரத்தத்தை குறித்து මම ඔබට දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். අනිවාර්යෙන්ම නරිය කිඩියෝ පොක්ස් නරියා அந்த இடத்துல ஒரு நரி இருந்தாள். நரி නරි நரி නරිය කිඩියෝ நரி ඒ இருந்தாள். නරියා அந்த நரி ඌ කැලෑවට කියන්න පුළුවන් මම තමයි කැලෑවි සිංහ කියලා. அது காட்டுக்கு சொல்ல முடியும், நான் தான் காட்டின் ராஜா என்று. ඔක්කොම සත්තු හිතන්න පුළුවන් ඔව් ඔය යා තමයි සිංහයා. எல்லா හැම සත්තු හිතයි எல்லா ආමා නරියා කිව්වොත් I am king. நரி சொன்னால் நான் ராஜா என்று